வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு தமிழ் லெட்ஸ் பிளே ஃபேண்டசி யூடியூப் சேனல். நம்ம யூடியூப் சேனலுக்கு புது நண்பராக இருந்தீங்கன்னா மறக்காம நம்ம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ பாருங்க. இன்னைக்கு நம்ம என்ன மேட்சுக்கான ப்ரெடிக்ஷன் பார்க்க போறோம்னா பஞ்சாப் வர்சஸ் டெல்லி மேட்சுக்கான ப்ரெடிக்ஷன் தான் பார்க்க போறோம். ஐபிஎல்ல 66வது மேட்சுக்கான ப்ரெடிக்ஷன். இந்த மேட்ச் வந்து ஜெய்ப்பூர்ல நடக்கு. பஞ்சாப்லயோ இல்ல டிசில நடந்தா அவங்களுடைய ஹோம்ல தான் நடக்கணும். அப்படிதான் நடந்துட்டு இருந்தது. பட் உங்களுக்கு தெரியும் ஷெட்யூல் எல்லாம் மாத்திருக்காங்க அப்படின்னு. ஸோ ஜெய்ப்பூர்ல வச்சு இந்த மேட்ச் வந்து நடக்குது. அண்ட் நம்மளுடைய டெலகிராம் சேனல்ல நீங்க ஜாயின் பண்ணல அப்படின்னா ஜாயின் பண்ணிக்கோங்க. லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல இருக்குது. அண்ட் நம்ம சேனலை பொறுத்த வரைக்கும் ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து ஃப்ரீ தான். நான் என்ன டீம்ஸ் வச்சு விளாடுறேனோ அதை உங்களுக்கு நான் ஷேர் பண்றேன். கண்டிப்பா அது வந்து உங்களுக்கு பிரோஜனமா இருக்கும் நான் நம்புறேன். ஸோ மறக்காம டெலகிராம் சேனல்ல ஜாயின் பண்ணாம இருந்தீங்க அப்படின்னா ஜாயின் பண்ணிக்கோங்க. அண்ட் நம்மளுடைய ப்ரெடிக்ஷன் பார்க்கலாம். இன்னைக்கு ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்கக்கூடிய இந்த பிச் ரிப்போர்ட்டை வந்து பார்த்துடலாம். ஸோ பிச் ரிப்போர்ட் அப்படிங்கிறது இந்த பிச்சு வந்து ஜெய்ப்பூர் பிச்சு வந்து பேட்டிங்க்கு சாதகமா இருக்கக்கூடிய ஒரு பிச்சு தான். அதாவது பேட்ஸ்மேன் வந்து நல்லா என்ஜாய் பண்ணி விளையாடக்கூடிய ஒரு பிச்சா தாங்க இந்த பிச் வந்து இருக்குது. ஸோ நீங்களும் வந்து இந்த பிச்சை பொறுத்த வரைக்கும் ஃபாஸ்ட் பவுலருக்கு கொஞ்சம் நல்லா ஃபேவரட்டா தான் இருந்திருக்கு. ஸோ இந்த பிச் வந்து ஒரே ஒரு வந்து மதிய மேட்ச் வந்து ஆடி இருக்கிறாங்க. ஸோ அதுலயும் வந்து மதிய மேட்ச் நைட்டு மேட்ச் அதுல வந்து பெரிய வித்தியாசங்கள் நம்ம பார்த்துட்டு இருக்க வேணாம். பட் இருந்தாலும் இந்த பிச்சை பத்தி சொல்லணும்னா நீங்களே இதை பாருங்களேன். ஸ்கோர் வந்து எல்லா மேட்சுமே நல்ல பேட்டிங்க்கு ஃப்ரெண்ட்லியான ஒரு ஸ்கோரா தான் இருக்கும். ஃபர்ஸ்ட் மேட்ச் ஆர்ஆர் வெர்சஸ் ஆர்சிபி, அந்த மேட்சும் வந்து ஒரு 170+ அப்படிங்கிற ஸ்கோர் வந்திருக்கு. பேட்டிங் செகண்ட் பண்ண டீம் வந்து வின் பண்ணியிருக்காங்க. அடுத்து லக்னோ வெர்சஸ் ஆர்ஆர், இந்த மேட்சை பார்த்தீங்கன்னாலும் ஒரு 180 வந்திருக்கு. இது 200+ ஜிடி வெர்சஸ் ஆர்ஆர் மேட்ச். எம்ஐ வெர்சஸ் ஆர்ஆர் மேட்சும் ஒரு 200+ எம்ஐ ஸ்கோர் பண்ணாங்க. ஆர்ஆரால முடியல. அண்ட் பஞ்சாப் வெர்சஸ் ஆர்ஆர் மேட்சும் வந்து ஒரு 200+. இதுல இருந்து என்ன தெரியுது, பேட்டிங்க்கு நல்ல சாதகமா இருக்கக்கூடிய ஒரு பிச்சு தான். அதே போல ஃபாஸ்ட்டுக்கு ஈக்குவலா இங்க ஸ்பின்னர்ஸ் விக்கெட் எடுப்பாங்க. 3 விக்கெட் ஃபாஸ்ட்னா 2 விக்கெட் ஸ்பின்னர், 3 ஃபாஸ்ட் 7 ஃபாஸ்ட் 3 ஸ்பின்னர், 3 3 7 5 8 4 அப்படின்னு சொல்லி ஃபாஸ்ட்டுக்கு ஈக்குவலா எடுத்திருக்காங்க. அண்ட் ஓவராலா நமக்கு 5 மேட்ச் நடந்திருக்கு. அதுல 3 மேட்ச் வந்து பேட்டிங் ஃபர்ஸ்டும் 2 மேட்ச் வந்து பேட்டிங் செகண்டும். ஹை ஸ்கோர் 219, லோ ஸ்கோர் வந்து 117. அதிகமா ஸ்கோர் வந்து எதுல வந்திருக்கு நீங்க பாருங்க, 170+ தான் அதிகமா ஸ்கோர் வந்திருக்கு. ஸோ பேட்டிங்க்கு ஃபேவரட்டான ஒரு பிச்சு. இப்போ ஃபர்ஸ்ட் வந்து பஞ்சாபோட ப்ரெடிக்ஷன் பார்க்கலாம். பஞ்சாபோட ப்ரெடிக்ஷன் பார்க்கும்போது நமக்கு வந்து ஃபர்ஸ்ட் வந்து பிரியன் சாரியா அண்ட் பிரப்சிம்ரன் 2 பேருமே ஓப்பனிங் ஆடுறாங்க. ஸோ 2 பேருமே வந்து ஓப்பனிங் ஆடும்போது நமக்கு வந்து நல்லாவே ஆடக்கூடிய ஒரு பிளேயர்ஸாக தாங்க இருக்கிறாங்க. ஸோ பிரியன் சாரியாவை பொறுத்த வரைக்கும் பேட்டிங் ஃபர்ஸ்ட் வந்தாருன்னா ரொம்ப ஸ்ட்ராங். அதே போல நம்மளுடைய பிரப்சிம்ரன் வந்து பேட்டிங் செகண்ட் வந்தா ரொம்ப ஸ்ட்ராங். ஆனா 2 பேருக்கிட்டையும் ஒரே ஒரு மைனஸ் இருக்கு. என்ன அப்படின்னா, ஃப்ரம் ஃபர்ஸ்ட் பால்ல இருந்து அக்ரெசிவா ஆடக்கூடிய பிளேயர்ஸா இருக்கிறாங்க. ஸோ வந்தா வருது போனா போகுது அப்படின்னு ஆடக்கூடிய பிளேயர்ஸா தான் இந்த 2 பேர்ஸுமே இருப்பாங்க. ஸோ அது டே வந்து சிக்கிச்சு அப்படின்னா ஆப்போனண்ட் செத்தாங்க. அதே போல இப்போ டிசில இருக்கிற பவுலிங் வந்து ஒன்றும் பெரிய லெவல்ல வந்து பாத்தீங்கன்னா எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கக்கூடிய பவுலிங் இல்லை. ஸோ கண்டிப்பா இந்த 2 பேர்ல யாராச்சும் ஒருத்தர் வந்து ஒரு பெரிய ஸ்கோர் அடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ அதுவும் குறிப்பா நான் வந்து ஃபீல் பண்றது, ஃபர்ஸ்ட் பேட்டிங் பண்ணாங்க அப்படின்னா நான் பிரியன் சாரியாவை இது பண்ணுவேன். ஏன்னா பிரியன் சாரியாவோட பெரும்பாலான ஹை ஸ்கோர் வந்து ஒரு டீசென்டான ஸ்கோரா இருந்தாலும் சரி, ஹை ஸ்கோரா இருந்தாலும் சரி, அவருடைய ஃபர்ஸ்ட் பேட்டிங்ல இருந்து வருது. அதே இது பிரப்சிம்ரனுக்கு ஃபர்ஸ்ட் பேட்டிங்ல வந்தாலும் அவருடைய செகண்ட் இன்னிங்ஸ்ல நல்லாவே வரும். அதே போல இங்கிலீஷ் வந்து 1 டவுன் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஆஸ்திரேலியன் பிளேயர்ஸ் வந்து உள்ள வந்துட்டாங்க. நம்ம பார்த்தோம் இங்கிலீஷ் வந்து போத் இன்னிங்ஸ்லுமே ஒரு டீசெண்டா ஆடக்கூடிய ஒரு பிளேயர் தான். அது பேட்டிங் ஃபர்ஸ்டா இருந்தாலும் சரி, பேட்டிங் செகண்டா இருந்தாலும் சரி. அண்ட் நமக்கு ஒரு விக்கெட் கீப்பர் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கு. என்னாலும் வந்து பிரப்சிம்ரனுக்கு வந்து ஒரு விக்கெட் கீப்பர் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கு. இன்னைக்கு அவரு கிடையாது, இங்கிலீஷ் உள்ள வந்துட்டாரு. ஸோ அதனால இங்கிலீஷ் தான் இருக்கு. ஒரு 20 to 25 ரன் அடிச்சு கொடுப்பாரு. அடுத்ததா ஸ்ரேயஸ் ஐயர் பேட்டிங் ஃபர்ஸ்ட்னாலும் சரி, பேட்டிங் செகண்ட்னாலும் சரி, நான் ஆடுறேன் ஆட்டம் அப்படிங்கிற மாதிரி ஆடுவாரு. பஞ்சாப்பை எத்தனையோ வருஷம் கழிச்சு ஒரு குவாலிஃபயர் ஆக வச்சிருக்கிறாரு, டேபிள் டாப்ல கொண்டு வந்திருக்கிறாரு. ஸோ அந்த இதுல ஸ்ரேயஸ் ஐயரோட டீமுக்கு தான் பங்களிப்பு இருக்கு. இருந்தாலும் அந்த கேப்டன் அப்படிங்கிறதுல வந்து பாத்தீங்கன்னா ஸ்ரேயஸ் ஐயர் அடிச்சுக்க ஆளே இல்லை அப்படிங்கிற மாதிரி ரீசெண்ட் டைம்ஸ்ல நல்லா பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்காரு. ஸோ பேட்டிங் ஃபர்ஸ்ட்னாலும் பேட்டிங் செகண்ட்னாலும் சரி, கண்டிப்பா ஒரு 30ல இருந்து 40 ரன் வரைக்கும் நான் ஸ்ரேயஸ் ஐயர் கிட்ட இருந்து எதிர்பார்க்கிறேன். அடுத்து வாதிரா. ஸோ வாதிராவை பொறுத்த வரைக்கும்
நான் பர்சனலாக ஃபீல் பண்ணுறது செகண்ட் பேட்டிங்கில் தான். ஸோ வேதிரா வந்து அதுக்கு லாஸ்ட் மேட்ச் வந்து ஸ்கோர் பண்ணார் இல்லைன்னு சொல்லலை. ஆனால் அதுக்கு முன்னாடி அவர் எத்தனை மேட்ச் வந்து பேட்டிங் ஃபர்ஸ்ட் நல்லா ஆடி இருக்காருன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஸோ நான் பேட்டிங் இன்னைக்கு பஞ்சாப் பேட்டிங் செகண்ட் பண்ணுறாங்க அப்படின்னா நான் வேதிராவை வந்து என்னுடைய டீம்ல வந்து நான் கண்டிப்பாக இம்பார்ட்டன்ட் கொடுப்பேன். காரணம் அவர் பேட்டிங் செகண்ட் வரும்போது பெரும்பாலான ஹை ஸ்கோர் வந்து நல்லாவே பண்ணியிருக்கிறாரு. இந்த ஐபிஎல்னு கிடையாது, இதுக்கு முன்னாடி நடந்த எல்லா சீசன்லயுமே நம்ம பார்க்கணும். ஒரு ஐபிஎல் மட்டும் வச்சு பார்க்க கூடாது. இதுக்கு முன்னாடி நடந்த டொமஸ்டிக்கை வந்து நான் கம்பேர் பண்ணி பார்க்குறேன். அடுத்தது ஷாசாங் சிங். ஷாசாங் சிங்கை வந்து நான் சொல்லவே வேணாம். பேட்டிங் ஃபர்ஸ்ட் அப்படின்னா நான் சொல்லுவேன் எப்போதும். நீங்க எல்லாரும் நினைப்பீங்க ஷாசாங் சிங் என்ன ப்ரோ லாஸ்ட், நான் ஒரு நண்பர் கூட கேட்டிருந்தாரு, அவன் இறங்குறதே லேட்டான தானே இருக்கும், நீங்க உங்க பாட்டுக்கு வாயில வர்றதை அடிச்சு விடாதீங்க அப்படிங்க. அப்படி கிடையாது. ஸோ நம்ம ஸ்டாட்ஸை பார்க்கணும். ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி உள்ள ஸ்டாட்ஸை பார்க்க கூடாது. ரீசெண்டா ஒரு வருஷம் லாஸ்ட் 1 இயர்ல அவர் எப்படி ஆடி இருக்காரு அப்படிங்கறத நம்ம பார்க்கணும். ஏன்னா ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி ரிஷப் பண்டோட ஆட்டம் அப்படிங்கிறது வெறித்தனமா இருந்தது. ஆனா இப்போ ரிஷப் பண்டோட ஆட்டம் எப்படி இருக்கு, ஏதோ பேட்டே பிடிக்க தெரியாத மாதிரி பண்ணிட்டு இருக்காரு ரிஷப் பண்ட். அதனாலதான் லாஸ்ட் 1 இயர் ஸ்டாட்ஸ் மட்டும் பார்த்து நம்ம டீம் போட்டோம்னா தான் இது பண்ண முடியும். ஸோ அதில் ஷாசாங் சிங் வந்து பேட்டிங் ஃபர்ஸ்ட் எப்பெல்லாம் வர்றாரோ அப்பெல்லாம் அவர் வந்து ஒரு கணிசமான ரன் வந்து பாத்தீங்கன்னா ஆடி கொடுத்துருவாருன்னு ஒரு நம்பிக்கை இருக்கு. ஸோ அதனால பேட்டிங் ஃபர்ஸ்ட் வந்தா நீங்க ஷாசாங் சிங்கை கண்ணை மூடிட்டு நீங்க வந்து நம்பலாம் அவரை. அடுத்து ஸ்டோய்னிஸ் உள்ள வந்துட்டாரு. ஸ்டோய்னிஸ் அண்ட் ஒமர்சாய் 2 பேருமே ஒரு முக்கியமான ஆல்ரவுண்டர். பட் ஸ்டோய்னிஸை விட ஒமர்சாய் வந்து பவுலிங்ல வந்து நல்லா விக்கெட் எடுக்கிறாரு. எல்லா மேட்சுமே பாத்தீங்கன்னா கன்சிஸ்டன்சியா ஒரு 4 ஓவர் வரைக்கும் பவுலிங் பண்ணிடுறாரு. ஸ்டோய்னிஸ் வந்து அந்த லெவலுக்கு இந்த சீசன்ல வந்து பெருசா பவுலிங் பண்ணி நம்ம பார்க்கவே இல்லை. ஸோ அதனால நான் ஸ்டோய்னிஸா ஒமர்சாயான்னு கேட்டீங்க அப்படின்னா நான் சொல்றது என்னுடைய பிக்கு வந்து கண்டிப்பா வந்து ஒமர்சாயா தான் இருக்கும். ஏன்னா பவுலிங் ஆப்ஷன் இருக்கு. ஒருவேளை டாப் ஆர்டர்ஸ் இன்னைக்கு நம்ம எதிர்பார்த்ததை விட பஞ்சாப் வந்து கேவலமா ஆடிட்டாங்க அப்படின்னா ஒமர்சாய் வந்து பேட்டிங்ல வந்து கூட ஒரு கணிசமான ஒரு ரன் ஆடி கொடுக்கற கூட வாய்ப்பு இருக்கு. ஸோ ஸ்டோய்னிஸ் ஆர் இது கேட்டீங்கன்னா நான் வந்து ஒமர்சாய் தாங்க சூஸ் பண்ணுவேன். அடுத்து ஜான்சன் அண்ட் அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா சிங் 2 பேரையுமே நீங்க கண்ணை மூடிட்டு செலக்ட் பண்ணலாம். அதுவும் ஃபர்ஸ்ட் எல்லாம் பவுலிங் பண்ணாங்கன்னு வைங்களா 2 பேருமே, அதுக்குன்னு நான் செகண்ட் பவுலிங் பண்ண விக்கெட்டே எடுக்க மாட்டாங்கன்னு நான் சொல்லல. ஃபர்ஸ்ட் பவுலிங் பண்ணும்போது அவங்களுடைய பவுலிங்கே வேற மாதிரி இருக்கும். ஏன்னா 2 பேருமே நியூ பால்ல வந்து பவுல் பண்றதுக்கு ரொம்பவே ஸ்பெஷலிஸ்டா இருக்கிறாங்க. அவரு சவுத் ஆப்பிரிக்காவோட மெயின் பவுலர், நம்மால் வந்து இந்தியாவோட மெயின் பவுலர் T20ல. அது இல்லாம லாஸ்ட் 4 ஓவர்ல இவங்க தான் 4 ஓவர்ல இருந்து 3 ஓவர் வரைக்கும் இவங்க தான் அட்டாக் பண்றாங்க. ஸோ அந்த காரணத்தினால நீங்க 2 பேரையுமே மிஸ் பண்ணாம உங்களுடைய டீம்ல எடுக்கிறது வந்து ரொம்பவே அவசியமா இருக்கும். அடுத்ததா நம்ம வந்து சஹால் அண்ட் ஹார்பிட் பார் 2 பேருமே ஒரு முக்கியமான ஸ்பின்னர். நான் லாஸ்ட் மேட்ச் கூட சொல்லியிருந்தேன், ஹார்பிட் பாரை பொறுத்த வரைக்கும் நல்ல பவுலர், அவர் வந்து விக்கெட்லாம் எடுப்பாரு அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஏன்னா அவருக்கான ஆப்ஷன் இருந்தது லாஸ்ட் மேட்ச். ஸோ அதை எல்லாருமே பார்த்துருப்பீங்க. ஸோ அதே போல இன்னைக்கு மேட்ச்ல சஹாலா ஹார்பிட் பாரான்னு கேட்டீங்கன்னா நான் சஹால் கிட்ட இருந்து 2 விக்கெட் வரைக்கும் எதிர்பார்க்கிறேன். அண்ட் ஹார்பிட் பார் கிட்ட இருந்து நான் 1 விக்கெட் வரைக்கும் நான் எதிர்பார்க்கிறேன். அடுத்ததா நம்ம பார்க்கக்கூடிய டெல்லி. யாரா நீங்க இப்படியுமாடா ஜோக் பண்ணுவீங்க அப்படிங்கிற மாதிரி தான் இந்த டீமை பார்க்கும்போது ஒரு பரிதாப நிலையில இருக்கு. நான் இந்த வருஷம்லாம் சரி நம்ம கோச்சுக்காகவே நான் சப்போர்ட் பண்ணேன். ஹேமந்த் பதானி நம்ம தமிழ்நாட்டுலாம் லைவ் கமெண்ட்ரிலாம் பண்ணுவார் டிவியில். ஸோ அப்போல்லாம் நல்லா இருக்கும் அவர் பேசுறது. அது மட்டும் இல்லாமல் லங்கா பிரீமியர் லீக்ல கப்படிச்சிருக்காரு, டிஎன்பிஎல்ல கப்படிச்சிருக்காரு. ஸோ அந்த ஐபிஎல் நம்ம இந்த இப்போ ரீசெண்டாக நடந்த துபாயில் கூட நம்ம டெல்லிக்காக வந்து கப்படிச்சு கொடுத்தாரு அந்த துபாய் லீக்ல கூட. ஸோ ஐபிஎல்ல கண்டிப்பாக நான் வந்து கப்படிப்பாங்கிற ரேஞ்சு கூட நான் பார்க்கல. கண்டிப்பாக ஒரு பிளே ஆஃப் போவாங்க, கொஞ்சம் நல்ல டீமோட இதை வந்து இது பண்ணுவாங்கன்னு நினைச்சோம். பட் அவங்களுடைய இந்த வார்னால அவங்க டீம்ல வந்து நிறைய குளறுபடி ஆகி ஸ்டார்க் இல்லாம, ஸோ அப்புறம் அக்சர் படேலுக்கு இன்ஜுரி ஆகி, ஸோ எதுவுமே இல்லாம ஒண்ணுமே இல்லாம போய் கடைசியில மும்பை கிட்ட தோத்து போயிட்டாங்க. நான் ஏற்கனவே சொன்னேன், எனக்கு வந்து மும்பை பிடிக்குது பிடிக்காது அப்படிங்கிறது வேற விஷயம், சென்னை பிடிக்குது பிடிக்காதுங்கிறது வேற விஷயம். ஆனா நான் வீடியோ ஃபர்ஸ்ட்ல இருந்தே நான் சொல்லுவேன், இந்த மும்பை சென்னை வந்து நம்ம வந்து அன்பிரடிக்டபிள் டீம். அது எப்போ வரன்னு சொல்ல முடியாது. அதே போல பாத்தீங்கன்னா மும்பை வந்து குவாலிஃபை ஆயிட்டாங்க. நான் சென்னையுமே நான் கண்டிப்பா எக்ஸ்பெக்ட் பண்ணேன். தொடர்ந்து 5 தோல்வி கொடுக்கும்போது கூட நான் சென்னை டீமை வந்து நான் நம்பினேன். ஏன்னா அந்த கம்பேக் கொடுக்கறதுல வந்து அந்த மாதிரி அடிச்சுக்க ஆளே கிடையாது. ஒரே ஒரு போன வருஷம் மட்டும் ஆர்சிபி வந்து ஒரு பெரிய கம்பேக் கொடுத்தாங்க. ஆனா எல்லா வருஷமும் கம்பேக் கொடுக்கறதுல சிஎஸ்கேவும் எம்ஐ தான். ஸோ 2 டீமுமே நான் எக்ஸ்பெக்ட் பண்ணேன். பட் சிஎஸ்கே வர முடியல. பட் பார்ப்போம். டெல்லி அவ்வளவுதான் முடிஞ்சு இந்த மேட்ச் அவங்களுக்கு ஒரு உப்புக்கு சப்பானி மேட்ச் தான். தோத்தாலும் சரி ஜெயிச்சாலும் சரி ஒரு யூஸ் இல்லை. கேஎல் ராகுல் நான் லாஸ்ட் வீடியோல சொன்னேன், ஃபர்ஸ்ட் பேட்டிங்னா கேஎல் ராகுல் ரொம்பவே ஸ்ட்ராங், செகண்ட் பேட்டிங்னா அவர் ரொம்ப வீக். காரணம் என்ன அப்படின்னா பிரஷர் ஆவாரு. லாஸ்ட் மேட்ச் கூட 180 டார்கெட் பிரஷர் ஆகி அவசரப்பட்டு அடிக்கிறாரு. கேஎல் ராகுல் என்னைக்குமே அப்படி ஆட மாட்டாரு, பொறுமையா ஆடக்கூடிய பிளேயர். ஆனா லாஸ்ட் மேட்ச் வந்து விக்கெட் விட்டாரு. அதுதான் கேஎல் ராகுலோடைய பிளஸ் வந்து ஃபர்ஸ்ட் பேட்டிங்ல.
ஏன்னா நான் வந்து ஆவரேஜ் எல்லாமே நோட் பண்ணி தான் நான் சொன்னேன். லாஸ்ட் ஒரு 10-15 T20 மேட்சோட ரெக்கார்ட் எல்லாம் எடுத்து பார்த்து போது நமக்கு ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம் பேட்டிங் ஃபர்ஸ்டா பேட்டிங் செகண்டா அப்படிங்கிறத. ஸோ அதனால தான் நான் சொன்னேன் டியூப்ளசிஸ் பேட்டிங் செகண்ட்னா உண்மையிலே நல்லா தாங்க ஆடுவார். ஆனால் லாஸ்ட் மேட்ச்லாம் இந்த மாதிரி அவுட் ஆவார்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. பட் இன்னைக்கும் வந்து பேட்டிங் செகண்ட் பண்ணாரு அப்படின்னா நீங்க கண்டிப்பா டியூப்ளசிஸை கன்சிடர் பண்ணலாம். இதுக்கு ஜாக் ஃப்ரெஷர் மெக்கரத்தே வந்து அவங்க வந்து கண்டிப்பா எடுத்திருந்துக்கலாம். அவரு இருக்கும்போது கூட டீம் அவரு அடிச்சாரோ இல்லையோ ஆனா டீம் வந்து வின் பண்ணிக்கிட்டே இருந்தது. அதே போல என்னைக்கு கருண் நாயர் அப்படிங்கிற ஒரு பிளேயரை டிசி இறக்குனாங்களோ அன்னைக்கு பிடிச்ச அனத்தான் தான். அன்னைக்கு அவர் அடிச்சாரு இல்லைங்களா 80-85 ரன் என்னமோ அடிச்சாரு. ஆனா அன்னைக்குமே மும்பை கூட அன்னைக்கு தோக்க ஆரம்பிச்ச டெல்லி டீம் தான் இன்ன வரைக்கும் அதுல இருந்து எந்திக்கவே இல்லைங்க எனக்கு தெரிஞ்சு. ஸோ இது எதுவும் பர்சனலா கிண்டல் பண்றேன்னு நினைக்காங்க, சும்மா நம்ம பாக்குறத சொன்னோம். அண்ட் அபிஷேக் போரல் டீசெண்டா ஆடக்கூடிய பிளேயர். பட் அவருமே லாஸ்ட் மேட்ச் ஆடல. பட் இந்த மேட்ச் வந்து ஒரு 20 to 25 ரன் வரைக்கும் நீங்க எதிர்பார்க்கலாம். பிளஸ் ஒரு விக்கெட் கீப்பர் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கு அவருக்கு, அது ஒரு பிளஸ்ஸா இருக்கும். ஏன்னா அந்த கேட்ச் பிடிச்சதுனாலதான் லாஸ்ட் மேட்ச் பாப்ல வந்து நம்மள சோழி முடிச்சு விட்டாரு அக்சர் பட்டேல் வந்து. அண்ட் பார்ப்போம் அடுத்த ஸ்டப்ஸும் ஒரு டீசெண்டா விளையாடக்கூடிய ஒரு பிளேயர் தான். நம்ம கண்டிப்பா ஸ்டப்ஸையும் வந்து கன்சிடர் பண்ணலாம். ஏன்னா அவரும் அந்த லெவலுக்கு ஒரு முக்கியமான பிளேயரா தாங்க இருக்கிறாரு. அதுக்கு அடுத்தபடியா பார்த்தோம் அப்படின்னா அஜிதா சர்மா. நான் சொல்லியிருக்கேன் பெருசா இவர்கிட்ட இருந்தெல்லாம் நம்ம எதிர்பார்க்க முடியாது. மொதல் மேட்ச் மட்டும் ஒரு 66 ரன் அடிச்சாரு. மீது எல்லா மேட்சுமே ஒரு ஃபிளாப்பான ரிசல்ட் தான். அடுத்து சொல்லணும்னா ஜிடி கூட ஒரு 37 ரன் அடிச்சாரு. எனக்கு தெரிஞ்சு அவர் ஏன்னா ரொம்ப லேட்டா வர்றாரு. ஸோ அந்த இடத்துல வந்து ஒரு பெரிய ஒரு செஞ்சுரியோ ஒரு 100 இந்த மாதிரிலாம் ஸ்கோர் பண்றதுக்கான வாய்ப்பு அப்படிங்கிறது ரொம்பவே குறைவு. ஸோ அதனால நான் அவரை கன்சிடர் பண்ணல. சமீர் ரிஷ்வி லாஸ்ட் மேட்ச் நல்லாவே ஆடினாரு. அக்சர் படேல் இன்ஜுரியில இருக்காரு. ஸோ இதனால அவரோட ஸ்டாட்ஸ் வந்து நான் கொடுத்துருக்கேன். மும்பை கூட வந்து நோன் தான் போட்டிருக்கேன். ஸோ விளாடல அவர் வந்து அண்ட் பாத்துக்கோங்க. அண்ட் விப்ராஜ் வந்து நல்லா ஆடினாரு லாஸ்ட் மேட்ச். கொஞ்சம் மேட்ச் வந்து டேர்ன் பண்ணுவார் நினைச்சோம். பட் அவரால் பெருசா வந்து பாத்தீங்கன்னா எதுவும் பண்ண முடியலன்னு நம்ம வந்து சொல்லணும். அடுத்ததா வந்து குல்தீப் யாதவ். குல்தீப் யாதவ் ரொம்ப நாளைக்கு அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா லாஸ்ட் மேட்ச் தொடர்ந்து 4 மேட்ச் விக்கெட் எடுக்காத குல்தீப் யாதவ் லாஸ்ட் மேட்ச் வந்து நல்லாவே பவுலிங் பண்ணாரு. எம்ஐக்கு அகேன்ஸ்டா ஓரளவுக்கு எக்கனாமிலாம் சூப்பரா அந்த அவ்வளவு பேரும் அடிக்க விடும்போது குல்தீப் யாதவ் உண்மையிலே நல்லாவே பவுலிங் பண்ணாரு. அண்ட் ஒரு விக்கெட் வந்து எடுத்து கொடுத்தாரு. கம்ப்ளீட்டா 4 ஓவர் பவுலிங் பண்ணக்கூடிய ஒரு பவுலரா தான் குல்தீப் யாதவ் இருக்கிறாரு. அண்ட் முகேஷ் குமார் நல்ல டெத்ல எல்லாம் அட்டாக் பண்ணி அப்புறம் இனிஷியல் மிடில் எல்லா பார்ட்லயுமே பவுலிங் பண்ணக்கூடிய பவுலர். கண்டிப்பா அவர் வந்து ஒரு விக்கெட் டேக்கிங் பவுலரா தாங்க இருப்பாரு. ஸோ 1-2 விக்கெட் வரைக்கும் நீங்க கணிசமா அவர்கிட்ட இருந்து எதிர்பார்க்கலாம். சமீரா ஐபிஎல் ஸ்டாண்டர்ட் இல்ல இருந்தாலும் ஒரு விக்கெட் மேட்சுக்கு மேட்ச் எடுத்து கொடுக்காரு. ஸோ லாஸ்ட் 2 ஓவரை வந்து அவங்க மும்பை வந்து சிறப்பா பயன்படுத்தினாங்க டிசிக்கு அகேன்ஸ்டா. அதனால அவங்க வந்து வின் பண்ணிட்டாங்க. இந்த மேட்ச் வந்து எப்படியும் யார் வந்து சேஞ்ச் பண்ண போறாங்கன்னு நம்மளால ஸ்வேரா சொல்ல முடியாது. ஏன்னா இது ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் மேட்ச் மாதிரி தான் இருக்கும் அவங்களுக்கு. டிசிக்கு எல்லாம் தோத்து வெளியே போயாச்சு என்ன அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும். அண்ட் முஸ்தபிஸ் ரஹ்மான் லாஸ்ட் மேட்ச் உண்மையிலே சூப்பரா ஒரு பவுலர் அப்படின்னா அது வந்து லாஸ்ட் மேட்ச் அவர் தாங்க பண்ணாரு. எல்லா இதுமே சூப்பரா பண்ணாரு. அண்ட் ஒரு விக்கெட் வந்து எடுத்து கொடுத்தாரு. இப்ப நான் ஸ்மால் லீக்ல எக்ஸ்பெக்ட் பண்ணக்கூடிய பிளேயர்ல பார்த்தோம் அப்படின்னா பிரியன் சாரியா, பிரப்சிம்ரனி, ஸ்ரேயஸ் ஐயர், ஒமர் சாய், அடுத்து சிங்கு, அடுத்து யான்சன், அடுத்து சகால். இந்த 7 பேரையுமே நான் வந்து பஞ்சாப்ல இருந்து நான் ஸ்மால் லீக் டீமுக்கு வந்து எக்ஸ்பெக்ட் பண்றேன். கோரலி, கேஎல் ராகுல், ஸ்டப்ஸ், விப்ராஜ், குல்தீப் யாதவ், முஸ்தபிஸ் ரஹ்மான், முகேஷ் குமார் இந்த 7 பேரையுமே நான் வந்து டிசிசி டீம்ல இருந்து நான் வந்து எதிர்பார்க்கிறேன். ஸோ இந்த 14 பிளேயர்ல ஏதாச்சும் ஒரு 11 பிளேயர் அவங்க ஸ்மால் லீக்ல வர்றதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்குது. அடுத்ததா பார்த்தோம் அப்படின்னா லோ பர்சன்டேஜ்ல யாரெல்லாம் இம்பார்ட்டன்ட்னா இங்கிலீஷ், ஹார்பிட் பாரி, சமீர் ரிஷி, முகேஷ் குமார் இந்த 4 பேருமே இன்னைக்கு மேட்ச்ல லோ பர்சன்டேஜ்ல இருக்கிறாங்க. அண்ட் நம்மளுடைய ஸ்மால் லீக்கை பொறுத்த வரைக்கும் ஸ்ரேயஸ் ஐயர், சிங்கு, கேஎல் ராகுல், பிரப்சிம்ரன் சிங் இந்த 4 பேரையுமே நீங்க கண்டிப்பா கேப்டன் அண்ட் வைஸ் கேப்டனா கண்டிப்பா நீங்க கன்சிடர் பண்ணலாம். அடுத்து கிராண்ட் லீக்கை பொறுத்த வரைக்கும் பிரியன் சாரியா, சஹாலு, யான்சன், டியூப்ளசிஸ், சமீரா இந்த 5 பேரையுமே நீங்க கிராண்ட் லீக்ல கொஞ்சம் கேப்டன் அண்ட் வைஸ் கேப்டன் ஆப்ஷன் வந்து எடுக்கலாம். ஸோ அவ்வளவுதான் நண்பா நம்மளுடைய ப்ரெடிக்ஷன். ஸோ வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க. வீடியோ பார்த்த எல்லா நண்பர்களுக்கும் நன்றி, வணக்கம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் நண்பா.